இன்னைக்கே நம்ம திரை விமர்சனம் நிகழ்ச்சியில இயக்குனர் ஆதித்யா தர் இயக்கத்துல வெளியே வந்திருக்கிற துரந்தர் பார்ட் 2 த ரிவெஞ்ச் படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, இந்த படத்தோட பார்ட் 1லயே மேஜர் போர்ஷன் முடிஞ்சு போச்சு. ஏன்னா பார்ட் 1ல அவர் வில்லன்லாம் அடிச்சு காலி பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்ட் 2ல என்னடா எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை பார்த்தோம். ஏன்னா இந்த படத்துல யார் யாரை இவர் கொல்றாரு, ஏன் கொல்றாரு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம்லாம் உங்களுக்கு பார்ட் 1 பார்த்திருந்தா தான் புரிய வாய்ப்பு இருக்கு. அதனால பார்ட் 1 பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். ஒரு புரிதலுக்காக பார்ட் 1 உடைய கதை என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியால பாகிஸ்தான் நேரடியா நம்ம கூட சண்டை போடாம தீவிரவாதிகளை வச்சு நிறைய தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்தியால இருந்து ஒரு ஸ்பை அனுப்பி அந்த உள்நாட்டுல ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அது மூலமா நமக்கு தகவல்களை எடுக்கிறதுக்காக ஸ்பை அனுப்பியிருப்பாங்க. ஸ்பையா போன நம்ம ஹீரோ அங்க யாராலெல்லாம் நமக்கு பிரச்சனை வருமோ அவங்களோடலாம் தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு அதுலயும் முக்கியமான ஒரு தலைவரா இருக்கக்கூடியவர்கிட்ட ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி ஆயிடுவாரு. செகண்ட் பொசிஷனுக்கு வந்துருவாரு. ஒரு சரியான காலகட்டத்துல அந்த தலைவரையே போட்டு தள்ளிட்டு வருவாரு. இவர்தான் போட்டு தள்ளினாருன்றது யாருக்குமே தெரியாது. இப்ப பார்ட் 2ல பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த செகண்ட் பொசிஷன்லே தான் இருப்பாரு. அந்த ஹீரோ அந்த மெயின் வில்லனுடைய இடத்துக்கு அவருடைய தம்பி தான் இருப்பாரு. அவரையும் கூட ஒரு தந்திரம் பண்ணி உள்ள அணைச்சிருவாரு. இப்போ இந்த செகண்ட் பொசிஷன்ல இருந்துகிட்டே ஹீரோ என்னென்ன வேலைகளை பண்ணாரு, இந்தியாவுக்கு சாதகமா என்னென்ன காரியங்களை சாதிச்சுக்கிட்டாரு, அதனால என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாரு அப்படின்றது தான் பார்ட் 2 உடைய கதை. வழக்கமா நம்ம ஊர்ல பார்ட் 2 எதுக்கு எடுப்பாங்க? பார்ட் 1ல வாங்கின பேரை நம்ம தலையில கட்டி காசாக்கிறதுக்கு தான் எடுப்பாங்க. அதனால இந்த படம் பார்ட் 2ல எதுவும் இருக்காது, சும்மா வரட்டு இருப்ப இழுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சுதான் நாங்க போய் பார்த்தோம். ஆனா பார்ட் 2 உடைய ஆரம்பமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே அவர் போய் ஸ்பையா போய் பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருந்தாலும் செகண்ட் பார்ட்ல தான் அவர் எப்படி ஸ்பை ஆனாரு அப்படிங்கிறதுக்கான ஃபிளாஷ்பேக்ல இருந்து தான் இந்த கதை ஆரம்பிக்குது. அந்த போர்ஷனே ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் பார்ட்லயே படத்தோட மேஜர் போர்ஷன் முடிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நிறைய விஷயமும் இருக்கும். ஹீரோ யாரு, அவர் எங்க போனாரு, என்னென்ன மாதிரியான வேலைகளை செஞ்சு உள்ள போனாரு, வில்லன் யாரு, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, இந்த 2 பேரும் எப்போ சந்திச்சாங்க, எப்படி பழகுனாங்க, அதன் பிறகு எப்படி வில்லனை போட்டு தள்ளினாருன்ற ஒரு பெரிய டீட்டெயில் இருக்கும். இந்த டீட்டெயிலை வச்சுக்கிட்டே ஒரு 4 மணி நேரம் படத்தை ஓட்டுறது கூட ஈஸியான விஷயம்தான். ஆனா படமே முடிஞ்சு போன கதையிலிருந்து ஆரம்பிச்சு பாக்கி ஒரு 4 மணி நேரம் படத்தை ஓட்டணும் அப்படின்னும் போது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹாஃப் வேல தான் படம் ஓப்பன் ஆகுது. இந்த மெயின் வில்லன் செத்துட்டு 2வது வில்லன் பொசிஷனுக்கு வரப்போறாரு. இந்த இடத்துல இருந்து இந்த கதை ஆரம்பிச்சா கூட சின்ன சின்ன வில்லன்களை வச்சுக்கிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே கதையை நவுத்திருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்லலாம் கிளைமேக்ஸ்லலாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க. குறிப்பா இந்த மாதவன் ஃபோன் பேசுற சீனு, அப்புறம் கடைசியில இவரை ஒருத்தர் டிராப் பண்ணிட்டு போவாரு அந்த கேரக்டர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. இன்டர்வல் சீன் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. படம் நல்லா டீசெண்டா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா சில குபீர் சிரிப்பு சீன்களும் வந்துருச்சு படத்துல. நம்ம ஜி கூட இந்த டிமானிட்டைசேஷன் ஒன்று கொண்டு 500-1000 ரூபாயெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொண்டு கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன்னு சொன்னார் பாத்தீங்களா? அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் சங்கிங்களாலேயே அது ஏன் செஞ்சாருன்னு முட்டு கொடுக்க முடியாம டயர்டாயி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. படத்து டைரக்டர் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பேய் கதையை கொண்டு அதுக்குள்ள சொருகி விட்டாரு. அதை புரியாதவன் பூரா கை தட்டி விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கான். புரிஞ்சவன் பூரா கெக்க பக்கன்னு தனியா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சரியான குபீர் சிரிப்பா போச்சு. படத்துல மியூசிக் எல்லாம் இவங்க பெருசா மெனக்கடல. போட்ட மியூசிக் வரைக்கும் நல்லா தான் இருந்தது. ஆனா குவிண்டின் டாரண்டினோ ஸ்டைல்ல பழைய பாட்டெல்லாம் கொண்டு படத்துல சொருகி அரபி பாட்டு அப்புறம் போனியம் பாட்டு எதையுமே விட்டு வைக்கல. எல்லாமே சரியான சிச்சுவேஷன்ல போட்டு நல்லாவே இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஸ்பை த்ரில்லர். இது வரைக்கும் எல்லா ஸ்பை த்ரில்லர்லயும் மொத்த சீனையும் தூக்கி இந்த படத்துல வச்சிருக்காங்க. எதுவுமே புதுசாலாம் பெருசாலாம் யோசிச்சிருக்க கிடையாது இவங்க. ஆனா இந்த படத்தை 4 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்துடைய ஆர்டிஸ்ட் செலெக்ஷன், லொகேஷன் இதெல்லாம் தான். அதெல்லாம் தாண்டி ஸ்கிரீன் பிளே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனா எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஒன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா 4 மணி நேரம் படம் எப்படி ஓடி முடிஞ்சதுன்னே தெரியலன்னுவாங்க. இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே காமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திப்போம்.